ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கம். இன்றைய தினமும் ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்க எல்லாரையுமே சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பரபரப்பாக நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் எங்களை நிதானம் செய்து மூச்சு விடுறதுக்கான சில செயற்திட்டங்களை நாங்க எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லது அப்படி எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வதற்காக சில வழிகாட்டுதல்கள் எங்களுக்கு அவசியம். அப்படி எங்களை வழிபடுத்துவதற்காக ஒரு சிறப்பான விருந்தினர் இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்தியாவினுடைய தமிழ்நாட்டிலிருந்து யோக கலையினுடைய மகத்துவத்தை, யோக கலையினுடைய முக்கியத்துவத்தை எங்களுடைய தாய் நாட்டுக்கு, இலங்கை நாட்டுக்கு எடுத்துரைப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கிறார் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் எச் பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்தது. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த நாட்டை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு இது ஒரு சப்போர்ட்டிங் நாடு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸ்ரீலங்கா தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த நாட்டு மக்கள் மேலே எங்களுக்கு ஒரு தனியான ஒரு பற்றுதல். இந்த நாட்டுக்கு நான் பல முறை போயிருக்கேன் யோகாசன போட்டிகளுக்காக. அது என்னோட நண்பர் முதல் முறையாக இங்கே இன்டர்நேஷ்னல் யோகா காம்படிஷன் நடத்தியிருக்காங்க. இது 4வது முறையாக நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 37வது அமெச்சூர் யோகா சாம்பியன்ஷிப்க்கு நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக வந்திருக்கோம். இதில் இதுக்கு முன்னாடி என்னுடைய பழனியில் இருந்து நமது ஐயா குருநாதர் சித்தர் ஐயா புலிப்பாணி சுவாமியோட இந்த நாடுக்கு பயணம் எடுத்திருக்கேன். பல முறை நான் போயிருக்கேன். அதில் என்ன நாங்கள் இங்கே எதிர்பார்க்குறோன்னா இந்த மக்களுக்கு யோக கலையை எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்து ஆரோக்கியமாக வாழணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இது நான் எப்படி முதல்ல துவங்கினேன்னு சொல்லணும்னா, ஒரு விளையாட்டாக தான் இந்த எடுத்துக்கிட்டேன். போஸ்டல் துறையில், தபால் துறையில் 1972 அப்போது இந்த யோக கலையை நான் சிறு வயது, ஒரு 17-18 வயது இருக்கிற காலத்தில் அதில் இருந்த ஒரு அதிகாரி தலைகீழாக நின்றுருந்தார். அவர் தலைகீழாக நிற்கிறத நான் பார்த்துட்டு, ஐயா தலைகீழாக நிற்கிறீங்க, குடல் கீழே வந்துட போடுது அப்படின்னு அவரை கிண்டல் பண்ணேன். ஆனால் அவர் அதுக்கு பொறுமையாக பதில் சொல்லி, தம்பி என்ன 10 மணிக்கு மேலே நீங்கள் ஆஃபீஸில் உள்ளே பாருங்கன்னாங்க. சரி, நான் அவரை போய் சந்தித்ததும் அவர் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார். அந்த புத்தகத்தில் பெங்களூர் சுந்தரம், இன்னொரு புத்தகம் குமாரசாமி, யோகா ஆசிரியர்களோட சிறப்பான ஒரு புத்தகத்தை என்கிட்ட கொடுத்து, படிச்சுட்டு வாங்க, ஒரு வாரம் கழித்து என்னை பாருங்கன்ட்டு. அந்த புத்தகம்தான் என்னை இந்த யோக கலைக்கு உள்ளே கொண்டு ஒரு முக்கியமான புத்தகம். அதில் பல விஷயங்கள், உணவு பழக்க வழக்கிலேருந்து, உடல் ஆரோக்கியத்துலேருந்து, மனசுலேருந்து எல்லாத்தையும் எப்படி நாம் வச்சுக்கணுன்றத ரொம்ப தெளிவாக எழுதிருந்தது. அன்னையிலேருந்து யோகத்தை நான் ஆரம்பிச்சுக்கிட்டேன் ப்ராக்டிஸில். அவர்கிட்ட முதல் ஆசிரியர் மாரியப்பன்னு சொல்லிட்டு, அவர் தான் என்கிட்ட முதல் ஆசிரியர் குருநாதர். அவர் 55 வயதில் அந்த காலத்தில் இருக்கிறச்சு ரொம்ப சுறுசுறுப்பாக, அப்படி எறும்பு மாதிரி ஓடுவார். என்ன இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காங்களேன்னு அந்த விஷயம் யோகத்துடைய செயலை நான் போய் சந்தித்தேன். இப்போ எனக்கு 71 வயசு ஆறுது. அடுத்த மாதம் எனக்கு 72வது வயது, செப்டம்பர் 11 இன்ஃபர்மேஷன். நான் ஒவ்வொரு வருடமும் அந்த பிறந்த நாட்களில் மக்களுக்கு எதாவது செய்யணுன்றது ஒரு சிறப்பு செய்வேன். யோக கலையை சிறப்பாக கொண்டு வரணுன்றதுக்காக நான் என்ன செய்தேன்னா, முதல்ல யோகா புத்தக வெளியீடு கொண்டு வந்தது. அது நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் கமிஷனர் அவர் மூலயமா, அவரும் என்னுடைய மாணவர் தான். தமிழ்நாடு போலீஸ் எல்லாருக்கும் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், ஆர்ம்டு போலீஸ் சொல்லுவாங்க. அப்போது அந்த புத்தகத்தை, உடலே உனக்காக தமிழ் புத்தகத்தை, அதில் 33 ஆசனங்கள், சிறப்பான ஆசனங்கள், ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் செய்யலாம். 5 வயதிலிருந்து 60 வயசு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் செய்யக்கூடிய சுலபமான பயிற்சியை அந்த புத்தகத்தில் எழுதி அவர் மூலயமா எம்ஜிஆர் கல்லூரியில் ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 2003 ஒரு வீடியோ கேசட், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் யோகா, எப்படி நமக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக வருது, அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும், எப்படி ஆரோக்கியமாக நம்ம மனநிலையை வச்சுக்கலான்னுட்டு அந்த கேசட்டை அதை நாங்கள் மினிஸ்டர் பொன்னையன், சிஎம் ஜெயலலிதா இருந்த பீரியடில் பொன்னையன் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அவர் மூலயமா காசி விஸ்வநாதர் ஒரு குருஜி மூலயமா அதை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சிங்கப்பூரில் சூரிய நமஸ்கார் ஒரு புத்தகம் எழுதி சிங்கப்பூரில் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு
இன்ஸ்டியூஷன் வச்சுருக்காங்க, காவேரின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய பிறந்த நாட்களில் ஒரு 1000 புத்தகங்களை சூரிய நமஸ்காரம் பற்றி எழுதி நான் ஜப்பானில் உலக போட்டிக்கு கலந்துட்டு திரும்பி வரைச்சி அங்கே 1000 புத்தகங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ், ஒரு 25 இன்ஸ்டியூஷனுக்கு, கல்லூரி, ஸ்கூல்ஸு எல்லாருக்கும் நிறைய யோகாவை கொண்டு வந்திருக்கேன். நிறைய மீடியாஸ்லேயே அதை பற்றி யோகா வளர்ச்சிக்காக பங்கெடுத்திருக்கேன். முக்கியமாக குழந்தைங்க தான், இப்போ இருக்க குழந்தைங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்னஸ் இல்லை. உண்மைதான். காரணம் எல்லாருமே இப்போ பார்க்குறேன் நான், மோஸ்ட்லி எல்லாரும் இந்த செல்லில் போயிடுறாங்க. அவங்க உடல் ஆரோக்கியத்துக்குரிய பயிற்சி எதையும் செய்யறதில்ல. இப்போ யோக கலைன்றது எப்படின்னா உங்களுக்கு, எப்படி நான் வந்துட்டு ஒருத்தர் மூலியமாக உள்ளே வந்துடணும், அதுக்கப்புறம் அதே யோக கலையை வந்து சரியான முறையில் இன்னும் அதிகமாக கற்றுக்கிறதுக்கு வேண்டி கிருஷ்ணமாச்சாரி யோக மந்திரம், அதில் 6 மாதம் கோர்ஸ் படித்தேன். அப்புறம் சிவானந்த யோகா சென்டர் திருவனந்தபுரத்தில் இருக்குது, அதில் ஆசிரியர் பயிற்சி முடித்தேன். இப்படி அப்புறம் ஏவிஜி ரெட்டின்னு சொல்லிட்டு இயற்கை வைத்தியங்களை பற்றி பெரிய செமினார்ஸ்லாம் பண்ணுவாங்க. அப்போது யோகத்துறையில் நம்மளுடைய அறிவை அதிகப்படுத்திக்கிறதுக்காக பல பயிற்சி பட்டறைகளை கலந்துக்கிட்டு என்னுடைய யோகா அறிவை வளர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வயதுலேயோ இது நாள் வரைக்கும் நான் சொல்லிக்கலாம், இது நாள் வரைக்கும் எந்த டாக்டருக்கும் நான் போனதில்லை. மோர் தென் 50 இயர்ஸாக. அதுக்கு காரணம் முக்கியமாக யோகா தான். அப்போது எதுக்கு முக்கியமாக சொல்ல வருதுன்னா, இப்போ வயதானவங்களாம் நிறைய பேர் சிக்கா இருக்கிற காரணம் அவங்க மனநிலை தான். மனசு ஆரோக்கியமாக இருந்தால் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்போது மனசு ஆரோக்கியம் கெடுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அவங்க என்ன இருக்கோ அதில் சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும். அதில் அதிகமான ஆசைகள் அவங்க தனக்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்காக போராட்டத்தை நடத்துகிறாங்க. ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை 3 தான். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், உணவு, உடை, இருப்பிடம். இது 3 தான் முக்கியமானது. அந்த உணவுன்ற சப்ஜெக்ட் நம்ம போடிச்சு சரியான உணவை சாப்பிடணும். சரியான உணவுனா சாத்வீக உணவு. சாத்வீக உணவுனா நம்மளுக்கு மனசை ஒரு கட்டுப்பாடாக வச்சுருக்கோம். நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு கோபமோ வேகமோ டென்ஷனோ வரும். நீங்கள் சாத்வீக உணவை சாப்பிட்றவங்க கிட்ட கோபத்தை அதிகம் பார்க்க முடியாது, குறைவாக தான் இருக்கும். அப்போது யோக கலை என்ன சொல்லுதுன்னா, இந்த சாத்வீகமான உணவை கொண்டு வரது உள்ள. அப்போ தினந்தோறும் அகம் புறம் தூய்மையை வச்சுக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை நியமமாக கொண்டு வருது. ஆசனங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு கொண்டு வருது. அப்புறம் பிராணயாமன்ற ஒரு சப்ஜெக்ட் என்னென்னா, மூச்சு பயிற்சியானது உள்ள இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கறது, அதாவது சக்தியை கொடுக்கறது. அப்போ அந்த பிராணயாம பயிற்சி சரியான ஆசிரியரை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். அதில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமாக சொல்லணும்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ரீதிங்னு ஒன்று இருக்குது. எப்படியோ நம்ம இந்த ஊரில் இருக்கக்கூடிய யோகா மாஸ்டர் ராஜ்குமார் அதெல்லாம் சிறப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கார். அவர்கிட்ட போய் எல்லாரும் படிச்சுக்கிட்டு இங்கே தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து போட்டி நடத்துக்க விடுறதுனால இங்கே சரியான ஒரு மாணவர்களை ஒரு ஜட்ஜ் பண்ணிவிட்டு அவங்கள சிறந்த ஒரு மாணவராக இந்த நாட்டுக்கு எடுத்து கொடுக்கணுன்றதுக்கு என்னுடைய நண்பர் ராதாகிருஷ்ணன் என்ன எந்த நாடுகளுக்கு பயணமானாலும் அவர் அழைச்சிட்டு வருவார். அதனால் 37வது இந்த யோகா சாம்பியன்ஷிப் சிறப்பாகிறதுக்காக நான் வந்திருக்கேன். உங்களை எல்லாரும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப அழகா ஒரு அறிமுகத்தை வந்து எங்களுக்கு கொடுத்திருந்தீங்க. பொதுவா சொல்லுவாங்க, கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யோக கலையை பொறுத்த வரைக்கும் நாங்க வெறும் சின்ன ஒரு புள்ளி தான். ஆனா நீங்க அப்படி கிடையாது. நிறைய விடயங்களை பல வருடங்களாக கற்று தேர்ந்த மிகப்பெரிய ஒரு குரு அப்படின்னு சொல்லலாம். உங்கள்ட்ட இருந்து மிக முக்கியமான ஒரு கேள்வியை நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா இந்த யோக கலையில சிறுவர்களுக்கும் சரி முதியவர்களுக்கும் சரி ஆர்வம் இருந்தாலுமே கூட அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருவதில் ஒரு சோம்பேறித்தனம் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எப்படி இதை அன்றாட வாழ்வில் ஒரு விஷயமாக நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்வது? இதுக்கு முக்கியமான காரணம் மனசு தான். அந்த லேசினஸ் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க எல்லா விஷயத்துலையுமே முன்னேற மாட்டாங்க. லேசினஸை முதல்ல இந்த யோக கலை தூக்கி போட்டுடும். நீங்கள் யோக கலைக்குள்ளே வந்தாலுமே அந்த மனக்கட்டுப்பாடு, ரெகுலர் இந்த சிஸ்டத்தில் நம்மளுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து செய்யக்கூடிய எண்ணங்களை அது உருவாக்கும். ஏன்னா யோகா ஆசிரியர் வந்து உங்களுக்கு யோக கலையிலே போயிட்டு நீங்கள் அந்த கல்விக்கூடத்தில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற்றிடுறது. அவங்க வந்து தனியாக புத்தகத்தை பார்த்தோ இல்லை டிவியை பார்த்தோ செய்கிறவங்களுக்கு தான் சில விஷயங்கள் தெரியாமல் போகும். அவங்க ஒரு யோக பள்ளியில் போய் சேர்ந்தாங்கன்னா அந்த ஆசிரியர் அந்த யோகத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்க பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ என்ன வரும்னா அவங்களுக்கு ரெகுலராக அந்த
சப்ஜெக்டை ஒழுங்காக செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும். இப்போ சொன்ன பாருங்க உணவு, இந்த உணவு வந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், எண்ணங்களை மாற்றும். அந்த எண்ணங்களை மாற்றுறதுக்கு ரொம்ப முக்கியம். பழ உணவு நல்லது, ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஆவி பொருள் ரொம்ப நல்லது. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாரும் சமைக்கிற உணவை ரொம்ப வறுத்து ரொம்ப தீச்சு அதில் இருக்க சத்து எல்லாத்தையும் அழிச்சு அதுக்கப்புறம் நம்ம உணவை உட்கொண்டு அந்த உள்ள உறுப்புகளை வீணாக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் உணவுகளை பற்றி அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தினந்தோறும் கோவிலுக்கு போகிற நல்ல பழக்கத்தை அவங்கக்கிட்ட ஏற்படுத்தணும். அது எந்த கோவில் வேணால் இருக்கலாம். டெய்லி வந்து நம்ம அவங்க ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போகிற பழக்கத்தையோ இல்லை வீட்டில் காலையில் எழுந்து ஒரு சாமியை வணங்கி ஒரு தீபம் ஏற்றி அந்த பழக்கத்தை நம்ம பேரண்ட்ஸ் உருவாக்கணும். அதே போல் எல்லா குழந்தைங்களையும் காலையில் சீக்கிரமாக எழும்பி இரவு நேரம் 10 மணிக்கு முன்னாடி படுக்கிற பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். பழக்க வழக்கங்கள் தான் அவங்கள வந்து நல்ல நிலைக்கு உருவாக்கும். சுறுசுறுப்பு ஏன் இல்லாமல் போடுதுன்னா, நான் கடந்த ஒரு 45 ஆண்டுகளாக காலையில் 4 மணிக்கு எழுந்து இரவு 10 மணிக்கு நான் படுத்துருவேன். இதுதான் நம்ம உடம்புல 50%, நமது 50% ஆரோக்கியத்தை கொடுக்கறது. அப்போது நல்லா தண்ணி குடிக்கணும், அப்புறம் நேரத்துக்கு சாப்பிடணும், அப்புறம் எதையுமே செய்ய முடியும்னு எண்ணத்தை உங்களுக்குள்ளே கொண்டு போகணும். இல்லைன்னா இந்த ஃபெயிலியர் வந்து மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் இப்போ இருக்க பிள்ளைங்க என்ன செய்யணும், செல்லை 1 மணி நேரம் பார்க்குறத வச்சுக்கிட்டு மிச்ச நேரம் மற்றவங்களோட கலந்து பேசுகிறதும் கூடி விளையாடுறதும் அவங்கள ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சார். பொதுவாகவே சொல்லுவாங்க, இந்த பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. விடிய காலையில ஒரு 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் இடைப்பட்ட நேரத்துல நாங்க நல்ல விஷயங்களை செய்யும் போது இந்த தெய்வீக தன்மை எங்களுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பார்க்கும் போதே தெரியுது, நீங்க பேசும் போதே தெரியுது, அவ்வளவு தூரம் ஒரு பாசிட்டிவோட நீங்க பேசுறது. உங்களை பார்க்கும் போதே உங்களுடைய முகத்துல அந்த ஒரு நேர்மறையான விடயங்கள் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் இது கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். இப்போ பொதுவா யோக கலையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சின்ன வயதுல இருந்து சில பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சில பெற்றோர்கள். சில பேர் வயது போனதுக்கு பிறகு ஏதாவது ஒரு நோய் நிலைமைக்கு வந்த பிறகு யோக கலையை கற்றுக்கொள்ளணும், அதுல இருந்து நாங்க ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலையில இருந்து நாங்க மாறணும் அப்படின்னு நினைப்பாங்க. எது சரியான ஒரு வயதாக இருக்கும் இந்த கலையை கற்றுக்கொள்றதுக்கு? என்னுடைய பார்வையில் அது ஒரு 5 வயது புரிதல் இருக்கும். 5 வயது, சிலர் 3 வயதில் செய்வாங்க. இருந்தாலும் 5 வயதில் ஆரம்பிக்கிறது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிறத கேட்டு செயல்படுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஆசனங்களை இப்போ நியமங்களை எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது. ஒரு 7-8 வயசு வச்சு அந்த நியமங்கள் சப்ஜெக்ட் சொன்ன பாருங்கள், அந்த ஒரு சில டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 8 இயர்ஸ் ஆகிடுதுன்னா ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் வரைச்சு அவங்களுடைய புரிதல் தன்மை கூடுதலாக இருக்கும். அப்போது அவங்க அந்த சொல் பேச்சு கேட்டு செயல்பாடுகளை மாற்றுவாங்க. அப்போது இந்த வயது வந்து அந்த 5 to 10 ஆரம்பித்து என்னோட ஸ்டூடெண்ட் 92 வயசு இருக்காங்க இந்தியாவில். டிஹெச் ஐயர்னு பேர், இன்றைக்கி இருக்கார். ஏதாச்சும் விஷயம்னாலே என்னோட கலந்து பேசி அடிக்கடி என்னை சந்தித்து இந்த ஆரோக்கியத்தை எப்படி வச்சுக்கிறது. இப்போ தான் மிகப்பெரிய ஒரு குமார ராணி ஆஃப் செட்டிநாடு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். செட்டிநாடு ஃபேமிலியில் 94 இயர்ஸ் அவங்க என்கிட்ட 5 ஆண்டுகள் யோகா படித்தாங்க. ஒரு நாள் கூட தவறுனதில்லை. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு. அந்த நேரத்தில் யாருடையும் அவங்க ஆரம்பித்த வயது வந்து 60 தான். 60 வயசில் இப்போ கேட்டிங்க இல்லையா எந்த வயதுன்ட்டு, 60 வயசில் ஆரம்பிச்சுட்டு நான் 65 வயசு வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளுக்கு போயிட்டேன். நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜெல்லாம் போயிட்டு இருந்தனால அவங்கள தொடர்ந்து செய்ய சொன்னேன். இப்போ தான் அவங்க ரீசெண்டாக அந்த அம்மா இருந்தாங்க, குமார ராணி ஆஃப் செட்டிநாடு. எல்லாருக்கும் செட்டிநாடுன்னா எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடுல. அந்த ஃபேமிலியோடைய ராணி அவங்க, மீனாமுத்தியா ராணி, குயின் ஆஃப் செட்டிநாடு. அவங்க படித்ததில் எனக்கு பெருமை. அப்புறம் அந்த கவர்னர் இவங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லிட்டு ஷீ லேர்ன் ஃப்ரம் மீ, நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அதில் எதுக்கு வயது முக்கியம் இல்லை. இந்த உடல் வியாதி வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல அது மனசும் இந்த உணவு தான் காரணம். சரியான உணவு எடுக்கலைன்னா வியாதிகள் வரும். மனநிலை பாதிக்கடிச்சும் வியாதி வரும். மனசுக்கும் உடலுக்கும் கனெக்ஷன்ஸ் அதிகம் இருக்குது. இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா நல்ல செய்திகளை கேட்டால் ஹாப்பினஸ், செய்தி சரியில்லைன்னா வருத்தம் வந்துடும். அப்போ அன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்தால் ஆஃபீஸில் ஹாப்பியாக இருக்க முடியாது. அப்போ வீட்டில் நீங்கள் ஹாப்பியாக மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆஃபீஸ் வந்தால் சந்தோஷம். அப்போ ஹாப்பினஸ் இஸ் மைண்ட் கனெக்ஷன். அப்போது அந்த ஹாப்பினஸை எப்படி வச்சுக்கணும்னா நல்ல விஷயங்களை பேசுறது, நல்ல விஷயங்களை கேட்கறது, நல்ல விஷயங்களை பார்க்கறது, இதை செய்துக்கிட்டு வந்தாலுமே அந்த சந்தோஷம் நிலையாக இருக்கும்.
ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சார். நீங்க பேசும்போது எனக்கு இன்னொரு கேள்வி கூட கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ பொதுவா எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க எந்த ஒரு வேலைய செய்ய போறதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு புதிதாக ஒரு கலைய கற்றுக்கொள்றதாக இருந்தாலும் சரி, முதல்ல மனத ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்வாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, கண்ண மூடுனாலே வீட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கும், குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது ஆஃபீஸ்ல இன்னைக்கு என்ன புது பிரச்சனை கிளம்பி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சிந்திக்க தோணுது. இதை எப்படி நாங்க கட்டுப்படுத்துறது? இது இது முக்கியமான கேள்வி. யோகா கலையில இந்த கண்ண மூடுற விஷயம் வந்து 7வது ஸ்டேஜ், ஆஹா. 7th ஸ்டேஜ். யோகா கலை வந்து 8 ஸ்டேஜா ம். பிரிச்சிருக்காங்க. அந்த 8 ஸ்டேஜஸ்ல இயமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. ம். அப்போ 7th தான் தியானம். அப்புறம் கண்ண மூடுனா உங்களுக்கு எப்படி கவனம் இருக்கும்? இந்த 6 ஸ்டேஜை மிஸ் பண்ணிட்டு நேரா தியானத்துக்கு போறதுன்னா எப்படி வராது? ஆமா. அப்போ அதுக்கு தான் நான் சொன்னது உங்களுக்கு, யோக கலையே சரியான ஆசிரியர்கள் இப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல யோகா ஆசிரியர் இருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நெருக்கமான நண்பர் ராஜ்குமார், ஆமா. அவர் இப்போ ஏஷியன் இங்கே வந்து ஏஷியன் எடுத்திருக்காங்க, இன்டர்நேஷ்னல் எடுத்திருக்காங்க, துணையை என்னோட நண்பர் கிட்ட இருந்து எல்லாம் செய்து கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆசிரியர் மூலியமாக அவங்க போனாங்கன்னா ம். அவங்க அந்த நல்ல பழக்க வழக்கத்தை அதில் கொண்டு வருவாங்க. ம். அப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு ஆசிரியர் தான் மெயின். ம். ம். அப்போது அந்த தியான முறையை செய்வதற்கு பல முறைகள் இருக்குது. இப்போ நம்ம வாசகருக்கு நான் ஒரு மெசேஜ் வேணால் கொடுத்துறேன், எப்படி ஈஸியாக வரும்ன்றதுக்கு ம். வேணா. முதல்ல வந்து தியானத்தை கண்ணை மூடி நேராக புருவத்துக்கு மத்தியில் கொண்டு போவாங்க. அப்படி போகக்கூடாது. ம்ஹும். அதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி தியானம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னா, லிக்க ஜபா சொல்லுவாங்க. சிவானந்த ஆசிரமத்தில் லிக்க ஜபா எழுதுறது. ம்ஹும். அவங்களுக்கு பிடித்த கடவுளுடைய பெயரை ம்ஹும். எழுதணும். ஓம் சாய்ராம், இல்லை ஓம் நமச்சிவாயா, இல்லை ஓம் வாட் எவர், அவங்களுக்கு பிடித்த கடவுளுடைய பெயரை எழுதணும். ஒரு பேஜ் ஒரு 108 டைம்ஸ் எழுதணும். அது என்ன ஆகும்னா, அதை எழுதிக்கிட்டே நம்ம சொல்கிறச்சு மைண்ட் அதில் டைவர்ட் ஆகும். ம்ஹும். ஸ்கூல்ஸில் படிக்கிறச்சு என்ன பண்ணுவாங்க, டீச்சர் போர்டில் எழுதுவாங்க, ஆமா. நம்ம அதை பார்த்து எழுதுவோம். அப்போது சொல்லிக்கிட்டே எழுதுறச்சா மனசில் பதியும். அதே போல தான் அது முதல்ல ஆரம்பம். அடுத்த நிலை வந்து மணி. எல்லாரும் மணி வச்சு உருட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. ருத்ராட்சம் ம்ஹும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மணி வச்சுக்கலாம். ருத்ராட்சம் மிக சிறப்பு. ம்ஹும். அதில் மற்றவங்க மற்ற எல்லா மதத்தவரும் ஆளுக்கு ஒரு மணி வச்சுருப்பாங்க. அந்த மணி என்னென்னா 108 இருக்கும். ம்ஹும். மந்திரத்துக்கு 108 ஒரு பவர் இருக்குது. அதனால் அந்த பவரில் தான் அந்த மந்திராஸை ரிப்பீட் பண்ணுவோம். அது என்ன ஆகும்னா, செகண்ட் ஸ்டேஜ் கண்ணை மூடிக்கிட்டு அந்த மந்திரத்தை வாயை விட்டு சொல்லணும். ஒவ்வொரு மணியை தள்ளுறச்சு அந்த மந்திரத்தை ஓம் சாய்ராம் இல்லைன்னா ஓம் நம சிவாய் அப்படி 108 டைம் சொல்லிகிட்டே வரச்சு என்ன வரும்னா, மைண்ட் அதில் கனெக்ட் ஆகும். ம். ஃப்யூச்சரில் மணியே வேண்டாம், எழுத்த வேண்டாம், சத்தத்தை கேட்கறது, ம்ஹும். சவுண்டை கேட்கறது. சவுண்டு ஓம் நமச்சிவாயா, நமக்கு பிடிச்ச ஒரு மந்திரத்தை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கேட்கறது. காதில் கேட்டு மைண்டை பருவத்துக்கு பதில வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அதையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ம்ஹும். ஃப்யூச்சரில் அவங்க ஈஸியாக செய்கிறதுக்கு கண்ணை மூடிட்டு உட்காந்தா மனசு ஒருநிலைப்படும். முதல்ல பிகினர்ஸ் என்ன பண்ணணும்னா, ப்ரீத்திங் அப்சர்வ் பண்ணால் அவங்களுக்கு மனசை வந்து ஒருநிலைப்படுத்தலாம். நல்லா மூச்சு எல்லாரும் கண்ணை மூடிட்டு உங்களோட மூச்சை மட்டும் கவனிங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் நேரம் மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த 1 நிமிடமோ இல்லை 5 நிமிடமோ அந்த சுவாசத்தை கவனித்தாலுமே அவங்க மனசு வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போகாது. ம்ஹும். இதை பயணத்தில் கொண்டு வந்து பழக்கத்தில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தியானத்துக்கு போகணும். யோகா கலையெல்லாம் கற்றுக்கிட்டு தான் தியானத்துக்கு போகணும். முதல்ல போகக்கூடாது, ஜம்ப் பண்ணக்கூடாது. ம். சரியா? இப்படி தான் தியானம் செய்யணும். உண்மைதான் ஐயா. ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. சரியான வழிகாட்டுதல்கள் எங்களை வந்து சேரும் போது எது வேணாலும் சாத்தியப்பட வைக்கலாம் அப்படின்றது ரொம்ப அழகா ஆழமாக சொல்லியிருந்தீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் யோகக்கலை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு கலை. இனம், மதம், மொழி தாண்டி எல்லாராலையும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உன்னதமான கலை இலங்கை நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கும் போய் சேரணும். அந்த ஒரு உன்னத தன்மையை எல்லாருமே உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு உங்களை மாதிரியான நபர்கள் நினைக்கும் போது அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் பாராட்டுவதற்கு எனக்கு வயது போதாது, நன்றி சொல்லியே ஆகணும் உங்களுக்கு. நீங்க இலங்கை வந்ததனுடைய முக்கியமான நோக்கத்தை கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? இப்போ நான் வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமானது சொல்லணும்னா, இந்த யோகா காம்படிஷனுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதை ஏற்கனவே முதலே சொல்லியிருக்கேன். ஆமா. 4 முறை உலக போட்டிக்கு இங்கே நடத்திருக்காங்க என்னோட நண்பர். அவர் பெரிய அளவில், அவர் சிறிய வயதிலிருந்து எனக்கு தெரியும், 40 ஆண்டுகளாக தெரியும். அவர் எங்கே அழைச்சிட்டு போனாலும் அது சரியானது தான் இருக்கும்னு எனக்கு அவர் மேலே நம்பிக்கை. ம்ஹும். அவர் எதையும் சரியாக தான் செய்வார், மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். ஆமா. அவர் நம்பிக்கையில் தான் நான் இங்கே வருவேன். அதே போல் இந்த நாட்டு மக்களுக்கு எதாவது செய்யணும்னு அவருடைய விருப்பம். ம்ஹும். அவருடைய நண்பர் ராஜ்குமாரும் அவர் வழிகாட்டுதலில் சரியான முறையில் இயங்கிட்டு இருக்காரு. இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா,
இந்த இலங்கை நாடுக்கு ஒரு பெருமை தேடி கொடுத்த பெரிய விஷயம் என்னன்னா, ஏஷியனில் மெடல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் உலக போட்டிலையும் மெடல் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்தியாவில், அகமதாபாத்தில். அது அந்த பெருமைக்கு உரியவங்க அவங்க 2 பேரும். அப்போது இப்போ வந்து 3வது அமைச்சர் யோகா காம்படிஷன் இங்கே நடக்கிறது. இது சரியான ஒரு மாணவர்களை தேர்ந்தெடுக்கணும். சரியற்ற மாணவர்களை நம்ம வந்து எடுத்துட்டு தவறாயிடும்ன்றதுக்காக தான் நாங்கள் இங்கே வரோம். அப்போது அந்த போட்டியை சரியான முறையில் நடத்துறதுக்காக, அவங்களோட துணையாக இருக்கிறதுக்காகவோ, அந்த மாணவர்கள் இந்த காம்படிஷன் செய்கிறதுனால அவங்களுடைய எண்ணங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ அடுத்த நிலைக்கு அவங்க போவாங்க. அப்புறம் உலக போட்டிக்கு இங்கே மட்டும் இல்லை, அதர் கண்ட்ரியில் மற்ற நாடுகளில் நடக்கிற நிகழ்வு நடத்தி இந்த ஸ்ரீலங்காவுக்கு பெருமை தேடி தருவாங்க. அப்புறம் நாங்கள் எந்த காரணத்தில் எங்களை கூப்பிட்டாலும் இந்த ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்த ஸ்ரீலங்கா மக்களுக்கு யோக கலையை சொல்லிக் கொடுக்கறது தயாராக இருக்கும். நன்றிம்மா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. இறுதியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பேசினதை கேட்ட பிறகு நிறைய பேரோட மனதுக்குள்ள நாங்களும் யோக கலையை சரியான வழிகாட்டுதலுக்கு கீழே கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து கண்டிப்பா வந்திருக்கும். அப்படி கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எங்களுடைய ஆதவன் டிவி நேயர்களுக்காக நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஐயா? இப்போ அவங்க எங்க மூலியமா நேரடியாக படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா, நம்ம ராஜ்குமார் ஐயா இங்கே ஒரு ஆர்கனைசிங், ஒரு யோகா கலைக்காக ஒரு பயிற்சியை, யாராச்சும் நமக்கு இந்த டிவி பார்க்குறவங்க ஒரு மண்டபமோ இல்லை ஒரு இடமோ கொடுத்தாங்கன்னா, அந்த இடத்துல நானும் என்னோட நண்பர் சேர்ந்துட்டு அந்த மக்களுக்கு என்ன தேவை, இங்கே மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்களுக்கும் நாங்கள் நேரடியாக இலவசமாக சொல்லித்தரதுக்கு தயாராக இருக்கிறோம். இதுதான் எங்களுடைய விருப்பம். நேரடியாக வந்து இந்தியாவிலேருந்து வந்து நாங்கள் சொல்லித்தருவோம் இந்த இலங்கை மக்களுக்கு. ரொம்ப பெரிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான வார்த்தைகள் நீங்க சொல்லும் போது அதை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுடைய சேவை தொடரணும் அப்படின்றத நாங்களுமே நேர்கள் சார்பாகவும் எங்களுடைய ஆதவன் டிவி சார்பாகவும் கேட்டுக்கொள்றோம். இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருந்தார். உங்களுக்கு தெரியும், நிறைய யோக கலை சம்பந்தமான நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்திருந்தார் டாக்டர் பாலச்சந்திரன் அவர்கள். ஐயா, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றிம்மா.